ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நமக்கு பிடிச்ச ஸ்டிக்கர்ஸை எப்படி கஸ்டம் அனிமேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சில எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இன்ஷர்ட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ண வீடியோவை எடுத்துக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு நான் கேன்வாஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். கேன்வாஸ் வந்துட்டு யூடியூப் ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு ஃபிட்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். இப்போது நான் ஸ்டிக்கர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்டிக்கரை செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ சாண்டாவோட ஸ்டிக்கரை எடுத்து வீடியோவோட ரைட் சைடில் வச்சுட்டு செலக்ட் பண்ணிடுறேன். இப்போது இந்த வீடியோவை செலக்ட் பண்ணி வீடியோ எண்டு வரைக்கும் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது இதில் இருக்க அந்த கீ ஃப்ரேம் ஆப்ஷனை நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் கிளிக் பண்ணிடுறேன். இப்போது ப்ளே பண்ணுறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு இமேஜ் ஒரே இடத்துலையே தான் மூவ் ஆகுற மாதிரி அனிமேட் ஆகிருக்கு. இப்போ இது எப்படி நமக்கு பிடிச்ச மாதிரி இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ கர்சரை நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கிறேன். அண்ட் வீடியோவோட எண்டில் நான் இமேஜ் எந்த இடத்துல வேணுமோ அங்கே வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 கீ ஃப்ரேம் செட் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ அந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனிமேட் ஆகி மூவ் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் இதே மாதிரி ஒரு அனிமேட்டட் ஸ்டிக்கருக்கு மேலே ஒரு டெக்ஸ்ட்டை கூட நம்ம ப்ளேஸ் பண்ண முடியும். அண்ட் 2 சைமல்டேனியஸாக கூட நம்மளால் ப்ளே பண்ண முடியும். நான் இப்போ எப்படி ஒரு ஸ்டிக்கருக்கு மேலே ஒரு டெக்ஸ்ட்டை ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்றத காமிக்கிறேன். அதுக்கு நான் ஸ்டிக்கர் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு அதில் டெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு நான் இப்போது கார்ட்டூன் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கு ஃபாண்ட் கலர் ஃபாண்ட் ஸ்டைலு சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த ஸ்டிக்கரை வீடியோட எண்டு வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும், நான் இன்சர்ட் பண்ண ஸ்டிக்கரும் ஆல்ரெடி அங்கே இருக்குது. அண்ட் நான் ஒரு டெக்ஸ்ட்டும் அது மேலே ஆட் பண்ணிக்கிறேன். என்னால் அந்த இடத்துல கீ ஃப்ரேமும் செட் பண்ண முடியுது. அண்ட் இதுவே ஒரு மல்டிபிள் கீ ஃப்ரேம் செட் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நான் அதில் இருக்க ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் ஒரு டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ண மாதிரி டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த டெக்ஸ்ட்டை நான் வீடியோ எண்டு வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போது ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம் நான் செட் பண்ண போகிறேன். அது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு டவுனில் நான் கார்னரில் ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கிறேன். அண்ட் செகண்ட் கீ ஃப்ரேம் பார்த்திங்கன்னா நான் டாப்பில் ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கிறேன். அண்ட் தேர்ட் கீ ஃப்ரேம் இது மாதிரி நமக்கு எந்தெந்த இடத்துல எத்தனை கீ ஃப்ரேம்ஸ் வேணுன்றதை செட் பண்ணிக்கணும். அண்ட் லாஸ்ட்டாக அந்த டெக்ஸ்ட் எந்த இடத்துல போய் உங்களுக்கு செட்டில் ஆகணும் அப்படின்றதுக்கு கீ ஃப்ரேம் நீங்கள் செட் பண்ணிக்கணும். இந்த 2 கீ ஃப்ரேம் மேண்டட்ரி. ஸோ அதுக்கு நான் இன்பிட்டு வேணும் நீங்கள் எவ்வளோ கீ ஃப்ரேம்ஸ் வேணாலும் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த டெக்ஸ்ட் நம்ம எங்கெங்கெல்லாம் கீ ஃப்ரேம் செட் பண்ணுமோ அந்த இடத்துக்கெல்லாம் அனிமேட் ஆகி மூவ் ஆகுறத பார்க்க முடியுது. இப்போ நான் அகெயின் ஒரு ரேண்டம் ஸ்டிக்கர் சூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அது எப்படி அனிமேட் பண்ணுறேன் அப்படின்றத காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கு ஸ்டிக்கர் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு கீழே ட்ராக் பண்ணுறேன். அங்கே ஒரு பால் ஸ்டிக்கர் இருக்குது, நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டிக்கரை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதுக்கு மல்டிபிள் கீ ஃப்ரேம் செட் பண்ண போகிறேன். எப்படி செட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த பாலை நான் ரைட் சைட் டவுனில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட்டு கீ ஃப்ரேமை செட் பண்ணிக்கிறேன். அண்ட் வீடியோவில் இன்றைக்கி எங்கெல்லாம் அந்த பால் பவுன்ஸ் ஆகிற மாதிரி வேணுமோ அந்த இடத்துலலாம் நான் 2-3 கீ ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக என்னோடய லெஃப்ட் சைடு எண்டில் அந்த பால் போய் இருக்கிற மாதிரி ஒரு கீ ஃப்ரேமை நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இந்த பாலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் பவுன்சிங் எஃபெக்ட் நம்மளால் கொடுக்க முடிஞ்சுது. அண்ட் இது மாதிரி டெக்ஸ்ட் அண்ட் ஸ்டிக்கர்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம டூடல் வச்சு கூட பண்ணலாம். ஸோ அதுக்கே நான் பண்ண எக்ஸாம்பிள் தான் இது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.